என்னை இதுவரைக்கும் ஆதரிக்கும் அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம். இன்று தேசிய அரசியலை பற்றி பேச உள்ளேன். தேசிய அரசியல் 1947 இன்று வரை எத்தனையோ பிரதம மந்திரி ஆண்டிருக்கின்றார்கள். நேரு, இந்திரா காந்தி, விபி சிங்கு, மொரார்ஜி தேசாய், மன்மோகன் சிங், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆனால் வறுமையிலும் அகற்றுவது, அது மட்டுமல்ல கரப்ஷனை நீக்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நரேந்திர மோடிஜி 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட பலவிதமான திட்டங்களை நிறுவியுள்ளார். Why he has been taken that more steps to development of India அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி பிவி நரசிம்மராவ் கொண்டு வந்தார். அந்த பாலிசியை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு திரு வாஜ்பாய் அவர்கள் 1998, 1999 2004 வரைக்கும் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் எப்படி டெவலப் ஆகலாம் இந்தியா அப்படின்ட்டு தங்க நாற்கர சாலத்தை கொண்டு வந்தார். டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டா 4ம் இணைக்கும் பகுதியாக கொண்டு வந்தார். அந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனது. திரு மோடிஜி 2014 பிரதம மந்திரியாக வருவதற்கு முன்பு இந்தியாவிலே இருந்த பிரதமர் ஒரே ஒரு தனிச்சிறப்பு என்றால் 3 முறை முதலமைச்சராகவும் இப்போ 3வது முறையாக பிரதம மந்திரியாகவும் இருக்கின்றார். கிட்டத்தட்ட அதில் ஒரு 15, இங்கே ஒரு 22, 12, 27 வருஷம் இந்திய அரசாங்கத்தில், அதோட்டும் ஸ்டேட் மாநில அரசாங்கம் 15 வருஷமும், இந்திய அரசாங்கத்தில் 12வது வருஷம் அடியெடுத்து வச்சிருக்கின்றார். என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் இனிமேல் தலையெடுக்க முடியாது. 2029, 2034 திரு மோடிஜி தான் பிரதம மந்திரியாக வருவார். அதில் எந்த ஆட்சேபனும் கிடையாது. ஏனென்றால் உன்னதமான பல திட்டங்களை தீட்டி கரப்ஷன் இல்லாத 12 ஆண்டுகளுக்கு மேல் இந்திய அரசாங்கத்தை நடத்தி இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கரப்ஷன் பற்றி இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி, எஸ்பெஷலி தமிழ்நாடு, செந்தில் பாலாஜி, மு.க. ஸ்டாலின் கவர்மெண்ட், நீ எத்தனை பேருன்னு தெரியாது. இதற்கு முன்னோடியாக திரு மோடிஜி இருக்கின்றார். அதனாலவே இந்திய எக்கனாமிக்கு மிகப்பெரிய அளவில் வளரும், அதில் மாற்றமே கிடையாது. 2047 டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, டெவலப்டுன்னு, அதுக்கு முன்னாடியே டெவலப்ட் ஆகிடும். இதற்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு பர்சன், த கிரேட் பர்சன் இன் இந்தியா, திரு நரேந்திர மோடிஜி. ஏனென்றால் உலகமே போற்றும் ஒரு தலைவர் ஆவார். அவர் எண்ணற்ற திட்டங்களை அவர் பீடில் கொண்டு வந்திருக்கின்றார். 2014 பதவியேற்றதுமே ஜன்தான் யோஜனா, 2014 ஏகப்பட்ட திட்டங்களை கொடுத்துருக்கிறார். மேக் இன் இண்டியா, நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் மிஷன் சவுத் பாரத், பிஎம் முத்ரா அண்ட் விச்சோன்னாக்கா யோஜனா. அதுபோல் அண்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் introduced by நரேந்திர மோடி within that 2014 to 2019. மிகப்பெரிய திட்டம். இது வரைக்கும் அவர் 26, 27 திட்டங்களை தீட்டியுள்ளார். அந்த திட்டம் எல்லாமே தொலைநோக்கு திட்டம். அதில் தொலைநோக்கு திட்டம் ஒன்று சொல்ல பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் திட்டம். 2019 இன்னும் வரைக்கும் கொரோனா காலம் முடிஞ்ச பிறகு, கொரோனா காலத்திலே ஆரம்பிச்சிட்டாரு, ஆனால் கொரோனா காலத்தில் கூட எல்லாருக்கும் 6000 ரூபா வருஷத்துக்கு கொடுத்தார். உன்னதமான திட்டம். 6000 ரூபா ஒரு வருஷத்துக்கு என்றால், ஒரு சில ஃபேமிலி ஒரு 10-15 ஆண்டுகள் முன்னே 6000 வருமானமே கிடையாது. இதை போல் ஒரு சிறப்பான திட்டத்தை வகுத்து இந்தியா ஃபுல்லாக விவசாயிக்கு நிரந்தர இன்கம், அதுவும் டிபிடி மூலியமாக. டிபிடினா யாரும் தலையிட முடியாது. தானை போல் என்ன ஆகும், பேங்க்குக்கு போய் சேரும். அதை போல் ஒரு முக்கியமான திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு சிறப்பாக செயல்படுத்தி, யாரும் அதில் கொள்ளையடிக்க முடியாது, கரப்ஷன் பண்ண முடியாது. அப்படி ஒன்ற நிலைமையில் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். டிபிடினா டைரக்ட் பெனிஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபர். பேங்க் அக்கௌண்ட் மூலிமா யாருக்குமே தெரியாத பேங்க்குக்கு போயிடும். இப்படி வருஷத்துக்கு 3 தடவை அது கொடுக்குறார். ஏப்ரல், ஜூலை ஒரு தவணை, ஆகஸ்ட்டு, நவம்பர் ஒரு தவணை, அண்ட் டிசம்பரு, மார்ச் ஒரு தவணை. இது உன்னதமான திட்டம்.
எல்லாரும் போற்றக்கூடிய திட்டம். இதுவே ஃபஸ்ட்டு முறையும் சரி, 2வது முறையும் சரி, 3வது முறையும் தேர்ந்தெடுக்க உருகோணாக இருந்தன. இப்போது மெஜாரிட்டி இல்லைன்னா கூட 233 இருந்தால் கூட 2029 தமிழ்நாடில் இப்போது 2026 ஏடிஎம்கேவோட அலைன்ஸு என்டிஏ கவர்மெண்ட்டு 2026 ஃபார்ம் பண்ண போகுது. திரு எடப்பாடியார் முதலமைச்சராக. அனைத்து எம்எல்ஏகளும் கிட்டத்தட்ட ஒரு 190 100 எம்எல்ஏக்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ராஜ்யசபாவில் அதன் மூலிமா ராஜ்யசபா மெஜாரிட்டி வருவதற்கும் பிஜேபிக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 2029 மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட 350 தொகுதி மேலே வெற்றி பெற்று தனிப்பெரும் மெஜாரிட்டியாக திரும்ப முதலமைச்சராக பிரைம் மினிஸ்டர் வருவார். ஏனென்றால் இந்தியாவில் 20 மாநிலத்தில் இன்றைக்கி பிரதம மந்திரியாக ஆளும் ஒரே கட்சி பிஜேபி தான். காங்கிரஸ் இருக்கிற இடமே தெரியாத போய்விட்டது. எங்கேயுமே தலைவர்களும் சரியாக இயங்குவதில்லை. அதனால் என்ன ஆச்சுன்னா இப்போது ஒரு வெற்றிடமாக ஆகிப்போச்சு. எதிர்கட்சி இல்லாத வெற்றிடம் திரு மோடிஜி அவர்கள் உருவாக்கிவிட்டார். உண்மையே சொல்கிறேன், நான் மற்ற கட்சியை சார்ந்து இருந்தாலும் நான் ஒரு இந்தியனாக இருக்கும்போது திரு மோடிஜி தான் நான் வரவேற்கின்றேன். காங்கிரஸ் அது போல் இருக்கும்போது, காங்கிரஸில் ஒரு காலத்தில் இந்திரா காந்தி இருக்கும்போது அப்படி தான் ஓட்டு போடுவாங்க. மாநிலத்துக்கு ஒரு கட்சிக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஓட்டும் போடுவாங்க. அது காங்கிரஸு. அதே நிலைமை திரு மோடிஜி கொண்டு வந்து விட்டார். அது மோடிஜி கொண்டு வந்திருக்கிறது காரணம், முக்கியமான பின்னணி, அவருக்கு பில்லர் மாரி ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அதில் அமித்ஷா நம்பர் 1 பில்லர், ராஜ்நாத் சிங்க்கு அண்ட் ஸோ மெனி பர்சன் தேர். அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா சொன்னது பக்கவாக செய்கிறாங்க. ஈவன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு ட்ரமஸ்டர் வச்சுனாக்கா ஒரு வாஸ்ட் வளர்ச்சியை கொண்டு வந்தார். அவர் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அவர் இதே கட்சியிலே இருக்க வேண்டும், வேறு கட்சி போகக்கூடாது. இதே செயல்பாட்டில் இருந்தால் அவர் நல்ல பொறுப்பில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஒரு ஐபிஎஸ்சி படித்தவர், நல்ல நாலேஜ் உள்ளவர், செய்வதை திருந்த செய்கிற மாதிரி செய்வார் என்று என்னுடைய கணிப்பு. அதுக்கு அடுத்தாற்போல் என்ன சொல்ல போன்றவர் என்றால் எஸ்ஐஆர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2024 2004க்கும் பிறகு ஒரு குறிப்பிட்ட தொகுதி, அப்புறம் 2005 குறிப்பிட்ட தொகுதி தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். எந்த கவர்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க இது வரைக்கும்? 2004 பார்த்தீங்கன்னா 2014 வரைக்கும் காங்கிரஸ் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்களா? இல்லை. கிட்டத்தட்ட 97 lakhs தமிழ்நாடு ஓட்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் பொய் பெத்தலாட்டம் பண்ணி தான் ஒரு அரசு வின் பண்ணுது. அது டிஎம்கே அகைன்ஸ்ட். எது காரணம்? இதுதான் மெயின் காரணம். எஸ்ஐஆர் காரணம் இது தான். அந்த எஸ்ஐஆர் புரட்சியை செய்தவர் திரு நரேந்திர மோடிஜி. உண்மையாலே மிகப்பெரிய புரட்சி தானே. இப்போது நான் சொல்ல போனால் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு புரட்சி திரு நரேந்திர மோடிஜி தான் செய்கின்றார். ஏனால் திருட்டுகளை எல்லாம் ஒழிப்பது, கரப்ஷன் எல்லாம் ஒழிப்பது, உண்மையான அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குறது. அதனால தான் அந்த பிரதம மந்திரி ஹவுஸே மாற்றிருக்கிறார். என்னவா மாற்றிருக்கிறார் அது தெரியும். ஒன்றும் பிரதம மந்திரி அது என்ன நியாயமான அவை ஹவுஸு அப்படின்னு மாற்றிருக்கிறார். நியாயமான ஹவுஸ் என்று சொன்னாக்கா எல்லாமே உண்மையாக நடக்கணும் அந்த ஹவுஸ்லேருந்து. அதுக்காக மாற்றிட்டார். இப்போ ராஜ்பவன் என்பதையும் மாற்றிட்டார். லோக்சபான்னு லோக்கு பீப்புள் மாற்றிட்டார். ஏன் மாற்றினார்னா மக்களுக்காக இயங்கக்கூடிய அரசு. இது மக்களால் அரசு, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ஒரு ஜனநாயகம் இருப்பிடும். அப்போ ஜனநாயகத்தை பற்றி கண்டிப்பாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். 370 ஆர்டிக்கல் ஜம்மன்கள் ரிமூவ் பண்ணதாக இருக்கட்டும், அடுத்து சிந்தூர் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ராமர் கோயில், பகவான்னா பகவான் தான். அவருடைய காலத்தில் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பேசுகிற அளவுக்கு ராமர் கோயிலை கட்டி முடிச்சிட்டார். அதுவே அவர்கள் மிகப்பெரிய பலம். மோடிஜி அவர்கள் உண்மையிலே என்னுடைய கணிப்பு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அவர் இருப்பார். 110 வரைக்கும் அவர் இருப்பார். அவர் நல்ல ஒரு ஆயுளோடு இருக்கணும், நல்ல ஒரு திறமை தரணும். இந்தியாவுக்கு 143 கோடி 8% பாப்புலேஷன். ஒரு தலைவர் இருக்கிறாரே, அதை பற்றி நம்ம சந்தோஷப்படணும், பொறாமைப்படக்கூடாது, ஜலஸ் படக்கூடாது. அவர் மேலே நம்ம வரவில்லையே, அவராய் நம்ம இருக்கிறாரு என்று நம்ப வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்தாகும். அதே போல் தமிழ்நாட்டில் 2026 என்டிஏ அலையன்ஸு ஏடிஎம்கே பவருக்கு வர உள்ளது. அதே பவருக்கு வந்த பிறகு 2029 மொத்தமான எம்பியும் டிஎம்கே 2019 37 38 எம்பியும்
2024 39 எம்பியும் கொடுத்து பார்லிமெண்ட்டில் தூங்குகிறாங்க. ஒன்றும் செய்யலை, ஒன்றும் கேட்குறதில்ல. எப்போ பார்த்தாலும் பிஜேபி எதுவுமே செய்யலை, எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு புறமண்டை வச்சு தான் இப்போயும் 2026 ஓட்டு கேட்க போகிறாங்க. அதனால் அனைவரும் பிஜேபியும் சரி, அதிமுக தொண்டரும் சரி, இன்னும் சேர்கின்ற கட்சியும் சரி, ஒரு 2026 என்டிஏ அலையன்ஸ் வெற்றி பெற்று திரு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வாழ்த்துக்கள். அதே போல் 2029 2034 திரு நரேந்திர மோடிஜி பிரதம மந்திரியாக வர வாழ்த்துக்கள். பிஜேபி நீ எத்தனை ஆண்டு காலம்னாலும் நிலைத்து நிற்கும் இந்தியாவில், அது எந்த மாற்றமே கிடையாது. காங்கிரஸ் தூங்கி போச்சு, இனிமேல் எழுப்ப முடியாது. கம்யூனிஸ்ட்டு அழிஞ்சு போச்சு, இன்னும் தலை தூக்க முடியாது. ஸ்டேட்டு மாநில வாரியாக எந்த கட்சியும் பிஜேபி இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் ஒன்று பண்ண முடியலைன்னா, அவங்க பக்காவாக பிளானாக 1980 1950 ஜனசங்க பாரதிய ஜனசங்கலேருந்து 1980 பிஜேபி வந்தாலும் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் லெவலில் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு லீடர்ஸ், நல்ல தூய்மையான லீடர்ஸாக இருந்து ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதற்காக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, என்னை இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். மீண்டும் வணக்கம்.